ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்குற டாபிக் திருக்குறள். திருக்குறளை பார்ட் 1. ஆல்ரெடி பார்ட் 1 வந்து இன்ட்ரடக்ஷன் மாதிரி சொல்லியிருப்போம். திருக்குறளில் லாஸ்ட்டாக வீடியோ போட்டிருப்போம். ஓகேவா? இது வந்து நியூ புக் பேஸ் பண்ணி எடுக்கப்பட்ட வீடியோ. 6th to 12th வரைக்கும் இருக்கக்கூடிய திருக்குறள். ஓகேவா? 6ஆம் வகுப்பு தமிழ் இருக்கும் திருக்குறள் பார்ப்போம். 3 பருவம் சேர்ந்து பார்ப்போம். கடவுள் வாழ்த்து. திருக்குறளை பற்றி ஃபுல்லாக தெரியும். திருக்குறளிலிருந்து திருவள்ளுவர். இந்த திருக்குறளில் 133 அதிகாரம், 1330 திருக்குறளும் இருக்குது. ஓகேவா? இதனால் தெரிஞ்ச விஷயந்தான். ஓகேவாங்க போகலாம். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. ஒரு லெட்டர் ஸ்டார்ட் ஆகுதுன்னா அகரத்தில் தான் ஸ்டார்ட் ஆகும். ஆ அப்படின்ற லெட்டரில் தான் அகரத்தில் தான் ஸ்டார்ட் ஆகும். அதே போல் இந்த உலகத்தில் தொடக்கம் எது கேட்டிங்கன்னா ஆதி பகவனி. ஆதி பகவன் அப்படின்றது இந்த இடத்துல எந்த கடவுளும் குறிப்பிட்டு சொல்லவில்லை என்று முக்கியம். இது இன்னொரு விதத்தை சொன்னோன்னா திருவள்ளுவருடைய பெற்றோர் பேர் தெரியும், ஆதி பகவன். இந்த இடத்துல பெற்றோரை கடவுளாக எடுத்து சொல்லலாம். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் திருக்குறள் பார்ப்போம். வான் சிறப்பு. வான் சிறப்புனா வானத்துக்கான சிறப்பு என்னன்னா மழை பெய்யுறது தான். மழை, இந்த மழையை பற்றி எடுத்து சொல்கிறது தான் வான் சிறப்பு. ஓகேவா? பார்ப்போங்க. விண்ணின்று பொய்ப்பின் விரிநீர் வியனுலகத்து உள்நின்று உடற்றும் பசி. அதாவது மழையானது உரிய காலத்தில், அதாவது விவசாயம் பண்ணால் மழை தேவை. அப்போ மழை வந்து விவசாயம் பண்ணுற நேரத்தில் பெய்யலைன்னா, மழை வரலைன்னா உலகத்தில் இருக்கக்கூடிய உயிரினங்கள் எல்லாமே என்ன ஆகும்? பசி அப்படின்ற இது வந்து துன்புறுத்துமா. விவசாயம் வந்து இருந்தால் மழை தேவை தெரியும். அப்போ மழையில் பெய்யலைன்னா என்ன ஆகும்? அந்த விவசாயம் எல்லாம் அழிஞ்சு போயிடும். இதனால் உலகத்தில் எல்லா உயிர்களுமே பசி அப்படின்ற இது வந்து ஏற்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு, கெடுபடூஉம் கெட்டார்க்கு சார்வாய் மற்ற ஆங்கே எடுபடூஉம் எல்லாம் மழை. அதாவது உரிய காலத்தில் பெய்யாமல் கெடுப்படும் மழைதான் உரிய காலத்தில் பெய்து காப்படும் மழைதான். உரிய நேரத்தில் பெய்யாமல் சில டைமில் மழை வராமல் போயிடும். அந்த டைமில் கெடுக்கிறது மழை தான். உரிய நேரத்தில் பெய்து காக்கிறதும் மழை தான் சொல்கிறாங்க. அறுவடை செய்ய டைமில் மழை வந்தால் பிரச்சனை ஏற்படும். ஓகேவா? அதையே விவசாயம் பண்ணிட்ட பிறகு இந்த நெல்லை நட்ட பிறகு அறுவடைக்கு முன்னால் வரைக்கும் மழை பெஞ்சதுன்னா, தேவையான மழை பெஞ்சதுன்னா அது வந்து நல்லா நம்ம காப்பாற்றும். அதனால் இதில் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட், நீட்டார் பெருமை. நீட்டார் அப்படின்றது என்னன்னா பெரியோர். நீட்டார் பெருமை அப்படின்றது பாரு, செயற்கு அறிய செய்வார் பெரியர், சிறிய செயற்கரிய செய்களார். அதாவது முடியாத செயல்களை எல்லாம் முடித்து காட்டுவான பெரியோர். நான் முடியாது சொன்னால் கூட அந்த செயலை வெகு விரைவாக ஈஸியாக செஞ்சு காட்டிடுவாங்க. யார்? பெரியோர்கள். ஆனால் முடியாது அப்படின்றத சொன்னவங்க சிறியோர். இந்த இடத்துல வயதில் அப்படின்ற இதில் சொல்ல, வயசு பற்றி சொல்ல. இந்த முயற்சி செய்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த வேலை செய்யக்கூடிய செயலை பிடிச்சி தான் இந்த இடத்துல சொல்கிறாங்க பெரியோர் சிறியோர். ஓகேவா? நெக்ஸ்ட்டு, மக்கட்பேறு. ஒரு மக்கட்பேறு அப்படின்றது என்னன்னா தம்மின் தம் மக்கள் அறிவுடைமை மாநிலத்து மண்ணுயிர்க்கு எல்லாம் இது. அதாவது நம்ம விட நம்ம பிள்ளைகள் வந்து அறிவுடையவர்கள் என்றால் மக்களுக்கு அதுதான் மகிழ்ச்சி.
இந்த நம்மளை விட நம்ம பசங்க வந்து நல்ல வேலை இருக்காங்க அப்படின்னா அது மக்கள் இந்த இடத்துல மக்களை விட பெற்றோருக்கு அதான் மகிழ்ச்சி திரும்பும். ஓகேவா? நெக்ஸ்ட், ஈன்ற போயிரின் பெருதுவக்கும் தன் மகனை சான்றோன் எனக் கேட்ட தாய். தம்முடைய பிள்ளைகள் புகழை கேட்ட தாய் பெற்றெடுத்த போது அடைந்த மகிழ்ச்சியை விட பெருமகிழ்ச்சி அடைவாள். ஈன்ற போது அந்த குழந்தை பிறக்கும்போது எவ்வளோ வலி ஏற்பட்டாலும் மகிழ்ச்சி அடைகிறாளோ அதை விட பெருமகிழ்ச்சி எப்போ அடைவா? கற்றோர் நிறைந்த அவையில் அவன் வந்து புகழ் புகழ்ந்து பேசுகிறாங்க பார்த்தீங்களா, அந்த டைமில் தான் அந்த தாய் ரொம்ப மகிழ்ச்சி அடைவா. ஓகேவா? நெக்ஸ்ட், அன்புடைமை. அன்புடைமை அப்படின்றது என்னன்னா அன்போடு இருக்குது. அன்பிலார் எல்லாம் தமக்குரியர், அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு. அன்பு இல்லாதவங்க வந்து எல்லா பொருளுமே எனக்கு தான், தனக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. யார்? அன்பு இல்லாதவங்க. ஆனால் அன்பு இருக்கிறவங்க என்பும்னா தன்னுடைய உடலுக்கு கூட யார்? மற்றவங்களுக்கு தான் அப்படின்னு சொல்லுவாங்க. அன்பு இல்லாதவங்க இருக்கிற எல்லா பொருளுமே எனக்கு தான் சொந்தம் இருப்பாங்கம்மா. ஆனால் அன்பு இருக்கிறவங்க என்னுடைய உயிர் கூட அது மற்றவங்களுக்கு தான் அப்படின்னு சொல்லி இருப்பாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட், அன்பின் வழியது உயர்நிலை அக்திலார்க்கு என்பு தோல் போட்ட உடம்பு. ஒரு உயிருள்ள உடல் எப்படி இருக்கும் அப்படின்னா அன்பு இருக்கிறது மட்டும்தான். ஒரு உடல் உயிரோடு இருக்குது அப்படின்னா எப்படி சொல்கிறாங்க? அன்பு இருக்கிறது மட்டும்தான். அப்போ அன்பு இல்லைன்னா அந்த உடல் எப்படிப்பட்டதா? வெறும் எலும்பும் தோலும் தான். அன்பு இல்லாத உடல் எப்படிப்பட்டது சொல்கிறாங்க? வெறும் எலும்பு தோல். நெக்ஸ்ட், இனிமைய சொற்களை பேசணும். பணிவுடையன் இன்சொல்லன் ஆடல் ஒருவர்க்கு அணியல்ல மற்ற பிற. ஒருவருக்கு மிக சிறந்த அணி. இந்த இடத்துல அணி அப்படின்னா அழகு. ஒரு சிறந்த அழகு எது பார்த்தீங்கன்னா பணிவும் இன்சொல். பணிவோடு இருக்கணும், இனிமையான சொற்களை பேசணும். இந்த ரெண்டு தான் ஒருத்தருக்கு சிறந்த அழகு சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட், எல்லாம் தெரிஞ்ச குரல். இனிய உளவாக இன்னாத கூறல் கனியிருப்ப காய் கவண்டற்று. ஒருவர் இனிய சொற்களை இருக்கும்போது இன்னா சொற்கள், அதாவது தீய சொற்களை பேசுறது எப்படிப்பட்டதுன்னா கனி இருக்கும்போது காயை உண்பது போல். ஒரு மரத்தில் காய் இருக்குது, கனி பழம் இருக்குது. நம்ம என்ன பண்ணுவோம்? பையன் தான் சாப்பிடுவோம். ஆனால் இந்த இடத்துல என்ன சொல்கிறாங்க? இனிமையான சொற்கள் இருக்கிறப்போ தீய சொற்கள் பேசுறது சொல்கிறாங்கன்னா கனி இருந்தாலும் சரி காய் தான் சாப்பிட்றாங்க பார்த்தியா, அவங்களுக்கு ஏற்றது சொல்கிறாங்க. ஓகேவா? ஓகே, ஃபஸ்ட்டு இந்த 6th ஸ்டாண்டர்டில் ஃபஸ்ட்டு டேர்மில் இருக்கக்கூடிய திருக்குறளை பாட்டு. நெக்ஸ்ட்டு, திருவள்ளுவரை பற்றி 2000 வருஷத்துக்கு முன்னாலேயும் உட்பட்டவர், வான் புகழ் வள்ளுவர், தெய்வ புலவர், பொயில் புலவர், இது மாதிரி பல சிறப்பு பெயர்கள் இருக்குது. எக்ஸ்ட்ரா 6th to 12th பார்த்தீங்கன்னா இந்த ஆசிரிய குறிப்பு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஓகே, கண்டென்ட். அறம் பொருள் இன்பம், இந்த 3 பால்கள் இருக்குது. 17 கீழ்கணக்கு நூலில் ஒன்று, 133 அதிகாரம், 1330 குறள். திருக்குறள் இல்லாததும் இல்லை சொல்லாததும் இல்லை என்ற வகையில் இருக்குது. இது உலக பொதுமறை, வாயுரை வாயிட்டு, இந்த மாதிரி நிறைய பேர் இருக்குது. 100க்கும் மேற்பட்ட மொழியில் திருக்குறளை மொழிபெயர்த்து செஞ்சாங்க. திருக்குறளை பற்றி ஃபுல் டீட்டெயிலாக ஆர்ட் அண்ட் உட்பட எல்லாமே ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருப்பேன், போய் பாருங்கள். நெக்ஸ்ட், மக்களுக்கு மகிழ்ச்சி தருவது. ஊக்கமின்மை அறிவுடைய மக்கள் சிறிய செயல். அறிவுடைய மக்கள் ஒருக்கு சிறந்த அணி இன்சொல். ஓகேவா? நெக்ஸ்ட், விருந்தோம்பல். விருந்தோம்பல்னா ஹாஸ்பிட்டாலிட்டி. வீட்டுக்கு வரக்கூடிய விருந்தினர்களை எப்படி வரவேற்கணும் அதை பற்றி சொல்லக்கூடியது தான் இந்த திருக்குறள், இந்த விருந்தோம்பல் அதிகாரம். வாங்க பார்ப்போம்.
விருந்து புறத்தகா தானுண்டல் சாவா மருந்தெனினும் வேண்டார் பாற்று அன்று. அதாவது நமக்கு அமிர்தமே கிடைச்சா கூட வீட்டில் விருந்தில் யாரா இருந்தாங்கன்னா கெஸ்ட்டு யாரா இருந்தாங்கன்னா தான் மட்டும் உண்பது விரும்பத்தக்கதன்று. அமிர்தமே ஆனால் கூட மற்றவர்கள் வீட்டுக்கு வரக்கூடிய விருந்தினர்களுக்கு கொடுத்த பிறகு நம்ம சாப்பிட்ணும். ஓகேவா? அதான் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட், மோப்பக்குழையும் அனிச்சம் முகத்திரிந்து நோக்கக்குழும் விருந்து. மோக்குன்னா அனிச்சப்பூ பார்த்துருக்கீங்கன்னா தெரியுது. அனிச்சம் மலர், இந்த அனிச்சம் மலர் முகண்டு பாட்டை வாடிடுமா. அதுபோல் நம்ம வீட்டுக்கு வரக்கூடிய விருந்துகள் நம்ம முகத்தை மாறிட்டாவே வந்துட்டாங்களே அந்த ஃபேஸ் ரியாக்ஷனை வச்சே நம்மளுக்கு வந்தால் இவங்க பிடிக்கல சொல்லி உள்ள கஷ்டப்படுவாங்க அப்படின்னு இதில் சொல்கிறாங்க. ஓகேவா? கல்லாமை. கல்லாமைனா திருடாமை இருக்குது. திருடாமை. உள்ளத்தால் உள்ளலும் தீதே பிறன் பொருளை கள்ளத்தால் கல்வேம் எனல். அதாவது அடுத்தவருடைய பொருளை களவாடலாம் என்ற உள்ளத்தால் நினைப்பது கூட தீமை. அடுத்த பொருளை திருடதான் சொல்லி மனசுலேயே நினைக்கிறோம் பார்த்தீங்களா, அதை கூட கெட்டதான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? மனசால் கூட கெட்டதை நினைக்கக்கூடாது. களவினால் ஆக்கிய ஆக்கம் அளவிறந்து ஆவது போல கெடும். களவு மூலமாக சேர்க்கப்படக்கூடிய செல்வமானது வளர்வது மாதிரி இருந்தாலும் முடிவில் அழிந்துவிடும். திருட்டு மூலமாக நிறைய பணம் சேர்த்து வச்சா கூட ஏதோ ஒரு விஷயத்தில் லாஸ்ட்டில் தான் ஆகும், ஃபுல்லாக போயிடும். ஓகேவா? ஊக்கம் உடைமை, என்கரேஜ் பண்ணுற பாருங்க. உள்ளம் உடைமை உடைமை பொருளுடைமை நில்லாது நீங்கிவிடும். ஊக்கம் தான் ஒரு நிலையான செல்வமா. மற்றது எல்லாமே நிலைத்து நில்லாமல் அழிந்து போகக்கூடியது. ஒருத்தர் நிலையான செல்வம் எது கேட்டால் ஊக்கம் மட்டும்தான். இப்போ மற்றது எல்லாம் என்னது அழிந்து போகக்கூடியதாக இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட், ஆக்கம் அடர்வினாய் செல்லும் அசையிலா ஊக்கம் உடையான் உழை. யாருக்கிட்ட தளராத ஊக்கம், என்றைக்குமே தளராமல் நெஞ்சோடு வீரத்தோடும் ஊக்கத்தோடு இருக்கக்கூடிய ஆக்கம், ஒருவனுடைய ஆக்கமானது தானே வழிகேட்டு செல்லுமா. ஆக்கம்னா இந்த இடத்துல வெற்றி. ஓகேவா? வெற்றி நம்ம எடுத்துக்கலாம். நம்முடைய மீனிங் வெற்றி. ஓகேவா? நெக்ஸ்ட், வெள்ளத்து அணைய மலர் நீட்டம் மாந்தத்தம் உள்ளத்து அணையர் உயர்வு. இந்த நீருக்கு உயரத்துக்கு ஏற்ற மாதிரி நீர் பூக்கு வருமா. ஒரு தாமரை பூ இருந்தால் சரி, எல்லா பூ பார்த்தீங்க எந்த அளவுக்கு அந்த தண்ணியோட ஹைட் இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் அந்த பூவே வளருமா. அதுபோல் தான் ஊக்கத்திற்கு அளவுக்கு ஏற்ற மாதிரி மனிதர்கள் உயர்வார்கள். எந்த அளவுக்கு உனக்கு ஊக்கம் என்கரேஜ் மோட்டிவேட் இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் ஹியூமன் பீயிங்ஸ் மனிதர்கள் கூட உயர்வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஒல்லுவது எல்லாம் உயர்வுள்ளல் மற்றதை தள்ளினும் தள்ளாமை நீத்து. எண்ணுவதை உயர்வாக எண்ணுக, எண்ணியதை அடையாவிட்டாலும் எண்ணமே மனிதவை தரும். நம்ம என்ன ஒரு நினச்சோன்னா அது உயர்வான பிளேஸ். இப்போது எக்ஸாம்பிளாக பப்ளிக் எக்ஸாமில் ஒருத்தர் சென்டம் மார்க் எடுக்கணும் சொல்கிறாங்க. ஒரு 500க்கு 500 எடுக்கணும் அப்படின்னு நினச்சானா அட்லீஸ்ட் 490 கேஸ் பண்ணுவான். ஓகேவா? என்ற நினைக்கிறப்ப நான் ஹையஸ்ட்டு இதுவாக நினைக்கணும். அப்படி நினைக்கிறனா கூட அந்த நினைச்ச அடையலைனா கூட அவங்களுடைய எண்ணமே மன நிறைவை கொடுக்குமா. எப்பா அட்லீஸ்ட் 500 எடுக்க விரும்பலையாலும் சரி ஒரு 490 எடுத்த மார்க்கு அப்படின்ற ஒரு மன நிறைவு அவனுக்கு ஏற்படும். ஓகேவா? நெக்ஸ்ட், பயனில் சொல்லாமை. பயனில்லாத சொற்களை பேசக்கூடாது பற்றி சொல்லியிருப்பாங்க. அரும்பயன் ஆயும் அறிவினார் சொல்லார் பெரும்பயன் இல்லாத சொல். நன்மை எது என ஆராயும் அறிவு உடையவர்கள், இதுதான் நல்லதுன்னு சொல்லி ஆராய்ச்சி செய்கிறாங்க. அந்த அறிவு இருக்கிறவங்க பயன் தர எந்த யூஸ்லெஸ் இல்லாத எந்த யூஸ் இல்லாத சொற்கள் ஓட்ஸ்கள் எல்லாமே பேச மாட்டாங்க. அன்வான்டட் வேர்ட்ஸ் சொல்கிறல அந்த மாதிரி வேர்ட்ஸ் எப்பவும் பேச மாட்டாங்க.
நெக்ஸ்ட் சொல்லுக சொல்லில் பயனுடைய சொல்லற்க சொல்லில் பயனிலா சொல். பயனுடைய சொற்களை மட்டும் பேச வேண்டும், பயனில்லா சொற்களை பேசாமல் விட்டுவிட வேண்டும். நீ பேசணும்னா பயனுள்ள யூஸ் ஆகிற மாதிரி யோசிச்சு பேசணும், இல்லை பேசாமே இருக்கணும். அதுதான் இது கான்செப்ட். நெக்ஸ்ட் விருந்தின் முகம் எப்போது வாடும்? நம்முடைய ஃபேஸ் செஞ்சானாவே வாடிடும். நிலையான செல்வம் ஊக்கம். ஆராயும் அறிவுடையவர்கள் டேஸ் சொற்களை பேச மாட்டார்கள், பயன் தராத. பொருள் உடைமை எப்படி பிரிக்கலாம்? பொருள் ப்ளஸ் உடைமை. ஓகேவா? உள்ளுவது எல்லாம் எப்படி ரைட் பண்ணலாம்? உள்ளுவது எல்லாம். ஓகேவா? பயனிலா பயனிலா. ஓகே. நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு இது தேர்ட் டேர்மில் இருக்கக்கூடிய திருக்குறள் பார்ப்போம் வாங்க. அரண் வலியுறுத்தல். அரண்னா என்ன? அறம்னா எடுத்துக்காட்டு ஒரு சொல்கிறாங்க, எந்த உள்ளத்தில் எந்த குற்றமும் இல்லாமல் இருக்காங்க பார்த்தீங்களா, அதுதான் அறம். அப்போ அறத்தை எப்படி வலியுறுத்தணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த திருக்குறள் பார்ப்போம். மனத்துக்கண் மாசிலன் ஆடல் அனைத்து அரண் ஆகுல நிரப்பிற. மனத்துக்கு மனசில் எந்த குற்றம், மாசு, இந்த இடத்துல மாசு அப்படின்னா குற்றம், எந்த குற்றமும் இல்லாமல் இருக்கிறதோ அதுதான் சிறந்தரும். மற்றது எல்லாமே ஒரு சிறந்த ஒரு ஆடவரம் தான். ஓகேவா? இந்த ஃபஸ்ட்டு திருக்குறள். இந்த ஒவ்வொரு யூனிட் வைஸாக நம்ம இருக்கிறதுனால ஃபஸ்ட்டு 6th ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே இருக்கக்கூடிய கான்செப்டை இன்னொரு வீடியோவாக நான் அப்லோட் பண்ணுறேன். ஓகேவா? நெக்ஸ்ட்டு குறள். அழுக்காறு அவா வெகுளி இன்னா சொல் நான்கும் இழுக்கா இயன்றது அறம். ஒரு அறம்னா எது இருக்கணும், எது இருக்கக்கூடாது சொல்கிறாங்க. எது இருக்கக்கூடாதுனா அழுக்காறு. அழுக்காறுனா பொறாமை, அவா பேராசை, வெகுளி சினம், இன்னா சொல் கடுஞ்சொல் பேசுறது. இந்த 4மே இல்லாமல் இருக்கிறது தான் வரமா. 4மே இல்லாமல் வாயிறது தான் ஒருத்தர் அற வாழ்க்கையில் வாய்வார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? பொறாமை இருக்கக்கூடாது, பேராசை இருக்கக்கூடாது, கோபம் இருக்கக்கூடாது, கடுஞ்சொல் பேசுறதும் இருக்கக்கூடாது. ஓகேவா? இந்த 2 குறள் மிக சிறந்த ஒரு குறளாக எடுத்துக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் ஈகை. ஈகைனா இரக்க குணம் சொல்கிறாங்க. ஈகை இரக்க குணம். இரக்க குணம்னா என்னன்னா மற்றவங்களுக்கு கொடுக்கறது, இல்லாதவங்களுக்கு கொடுக்கறது தான் ஈகை சொல்லும். அப்போ ஈகையை பற்றி எனக்கு ஒரு குறள் சொல்கிறாங்க பாருங்க. வரியார்க்கு ஒன்று ஈவதே ஈகை. வரியாருக்குன்னா அது எதுவுமே இல்லாமல் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு கொடுக்கறது தான் ஈகை. அப்போ மற்ற எல்லாம் குறியெடிர்ப்பை நீரடு உடைத்து. அப்போ மற்றவங்களுக்கு கொடுக்குற மாதிரி பேர் என்னது? இது ஒரே ஒரு பையனை எதிர்பார்த்து கொடுக்கறது. ஈகைனா இல்லாத கொடுக்கணும், இருக்கிறவங்க கொடுத்தா அவனால் எனக்கு என்ன யூஸ் ஆகுமா அதை நினச்சி கொடுக்குறது தான் அது. அப்போ ஈகைக்கு வேறு இது வேறு. ஓகேவா? ஓகே. நெக்ஸ்ட் அடுத்த திருக்குறள். ஈத்துவக்கும் இன்பம் அறியார்கொள் தாமுடைமை வழித்தேங்கும் வன்கணவர். எல்லாரும் கொடுக்கறதுனால உண்டாக்குற இன்பத்தை அறியாதவர்கள் ஒரு பொருளை சேர்த்து வைத்த பின் அதை இழந்து விடுவார்கள். எல்லாரும் கொடுக்கறதுனால அவர்களுக்கு சந்தோஷம் பற்றி தெரியாதவங்க இவ்வளோலாம் பொருளை சேர்த்து வச்சா கூட கடைசியில் அது எல்லாமே இழந்து போயிடுவாங்க. 2 பேர் எடுத்துன்னு போக மாட்டாங்க. அப்போது அதெல்லாம் இதை சொல்கிறாங்க. ஓகேவா? என்ன செய்யாமை. என்ன செய்யாமனா துன்பத்தை செய்யாமல் இருக்குது. துன்பம் வந்து செய்யக்கூடாது, செய்யாமை. துன்பமே செய்யாமல் இருக்கிறது தான் இது சொல்கிறாங்க. இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நாண நன்மையும் செய்துவிடல். நமக்கு என்னதான் துன்பம் செஞ்சவங்களை செஞ்சிருந்தா கூட அவங்களையே நாணும்படி அவருக்கு நன்மை செய்கிறது தான் அவரை தண்டிக்கும் வழி.
ஒருத்தர் நமக்கு இவ்வளோ கஷ்டம் கொடுத்தா கூட அவங்களே வெட்கப்படுற அவனுக்கு கொஞ்சம் ஹெல்ப்பு பண்ணுறது. அவன் என்னதான் நம்ம கஷ்டப்பட்டாலும் அவனுக்கு நல்லது பண்ணணும்னு வச்சுக்கலாம், அவனே வந்து மன உணர்ச்சி அதாவது மன வருத்தம் அடைவான். ஓகேவா? இவனையை நம்ம வந்து கஷ்டப்பட்டணும் அப்படின்னு அவனே நினைப்பான். அதுதான் இதில் சொல்கிறாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட், அறிவினான் ஆகுவது உண்டோ பெரிதின்றோய் தன்னோய் போல் போற்றாக்கடி. மற்ற உயிர்களுடைய துன்பத்தை தம்முடைய துன்பம் மாதிரி கருதாவிட்டால், மற்ற ஏதோ கஷ்டப்படுறாங்க, அந்த கஷ்டம் வந்து நம்முடைய கஷ்டம் மாதிரி கருதலன்னு வச்சுக்கலாம், நம்ம பெற்றிருக்கக்கூடிய அறிவால் எந்த யூஸும் இல்லை. நமக்கு அறிவே இல்லை அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. நம்ம அறிவு இருந்தால் அவங்க மற்ற கஷ்டப்படுறாங்கன்னா நம்மளும் என்ன பண்ணணும், கஷ்டப்படணும். ஐ மீன் கஷ்டப்படாமல் அவங்கள வந்து என்ன சொல்கிறது, மோட்டிவேட் பண்ணணும். அப்படி மோட்டிவேட் பண்ணாமல் அவங்க அவங்க கஷ்டப்பட்டுகிட்டே இருக்கட்டும், நம்ம ஜாலியாக இருக்கலாம் அப்படின்னு இருந்துன்னு வச்சுக்கலாம், ஆனால் எந்த யூஸுமே இல்லை. அதுதான் இதில் சொல்கிறாங்க. ஓகேவா? எனைத்தானும் எஞ்சான்றும் யார்க்கும் மனத்தானாம் மானம் செய்யாமை தலை. நம்முடைய உள்ளம் ஏற்றுக்கொள்ளாத எந்த செயலையும் எந்த காலத்துக்கும் யாருக்கும் செயலும் கூட செய்யக்கூடாது. இந்த கஷ்டம் ஏற்பட்டுன்னா நம்ம இவ்வளோ கஷ்டப்படுறோம் அப்படின்னு முன்னெடுத்துன்னு வச்சிக்கலாம், யாருக்குமே எந்த கஷ்டம் கொடுக்க மாட்டோம். இப்போ ஒருத்தர் கஷ்டப்படுற மாதிரி ஒரு வேலை செஞ்சால் அதே வேலை நமக்கு செய்கிறப்போ நம்மளுக்கு இவ்வளோ கஷ்டப்படுவோம். அந்த கஷ்டம் நம்ம உணர்த்துன்னு வச்சிக்கலாம், ரிலைஸ் பண்ணோன்னா அது யாருக்குமே நம்ம கஷ்டம் கொடுக்க மாட்டோம். அதான் இதை சொல்கிறாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு கொல்லாமைனா மற்ற உயிரை கொல்லக்கூடாது. பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை. நம்மக்கிட்ட இருக்கிறத மற்ற உயிர்களுக்கு பகிர்ந்து கொடுத்து காப்பாற்றணும். நம்மக்கிட்ட இருக்கிறத ஷேர் பண்ணி கொடுக்கணும். அதுதான் அறநூலில் சொல்லக்கூடிய அறங்கள் சிறந்தது சொல்கிறாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட், பெரியாரை பெரியாமை. வயதில் பெரியவர்களை நம்ம என்ன பண்ணோம், இதையக்கூடாது, திட்டக்கூடாது. அதான் ஆற்றுவார் ஆற்றல் இழையாமை போற்றுவார் போற்றலுள் எல்லாம் தலை. ஆற்றல் இருக்கிறவங்கள எப்பவுமே திட்டக்கூடாது, இழைந்து பேசக்கூடாது. ஏனால் அதுதான் நம்ம தீங்கிலிருந்து காத்துக்கொள்ளக்கூடிய வழி. ஏன்னா அவங்களுக்கு இவ்வளோ அனுபவம் இருக்கும். அந்த அனுபவத்தை எல்லாமே நம்ம கிண்டல் பண்ணி பேசுறது நமக்கு ஆபத்தில் முடியும். ஓகேவா? நெக்ஸ்ட், எரியால் சுடப்படினும் ஒழிவுண்டாம் உய்யார் பெரியார் பேய்த்தொழுகுவார். ஒரு தீயினால் சுடப்பட்டவர் கூட பேய்த்து கொள்ள முடியும். ஒரு நெருப்பால் அடிபட்டால் கூட ஈஸியாக காப்பாற்றிடலாம். ஆனால் பெரியவர்கள் சொல்லக்கூடிய தீங்கு செய்கிறவங்க எப்பவுமே எஸ்கேப் ஆக முடியும், தப்பவே முடியாது. ஏன்னா அந்தளவுக்கு அதனுடைய பவர் இருக்குது. ஓகேவா? எக்காரணம் கொண்டும் வயதில் பெரியவர்களும் சரி அறிவில் பெரியவர்களும் பகைத்து கொள்ளக்கூடாது. இதுதான் என்னுடைய திருக்குறளுடைய முக்கிய சாராம்சம். ஏழைகளுக்கு உதவி செய்வது ஈகையாகும். பிற உயிர்களின் நேசை கண்டு அறிவின் பயனாகும். துன்பத்தை கண்டு வருத்துவதே அறிவுடைய பயன். உள்ளத்தில் குற்றம் இல்லாமல் இருப்பதுதான் சிறந்த அறம். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் இது ஃபஸ்ட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் பார்த்தது 6th ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய புக்ஸ். 6th ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய 3 பருவத்தையும் இணைத்து இங்கே பாருங்கள், 6th வந்து கம்ப்ளீட். ஓகேவா? 6th ஃபஸ்ட் டேர்ம்லேருந்து 3rd டேர்மில் இருக்கக்கூடிய திருக்குறள் பார்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இது இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸு இந்த புக் பேக் கொஞ்சம் பார்த்தோம். நெக்ஸ்ட்டு வீடியோவில் நெக்ஸ்ட்டு ஒரு ரூபா பார்க்கலாம். ஓகேவா? நம்ம மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள்.